ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம எங்க இருக்கோம்னா திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. திண்டுக்கல்ல இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் இந்த டிஎன்எஸ்டிசி பஸ்ல தான் டிராவல் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு நாம பாம்பன் பிரிட்ஜ் ஓப்பனிங் அன்னைக்கு இந்த டிராவல் பண்றோம். அதனால டிரைவர் சந்தேகமா சொன்னாங்க, ராமநாதபுரத்துல இருந்து ராமேஸ்வரத்துக்குள்ள விடுவாங்களா எனக்கு தெரியாதுங்க, நீங்க ராமநாதபுரம் வரைக்கும் போய்க்கிங்க, அங்கிருந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில 7:45 எடுத்து 12 மணி போல நம்ம ராமநாதபுரம் ரீச் ஆகும். அங்கிருந்து ராமேஸ்வரம் போக முடியுமா என்னன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க ஜேர்னிக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். மக்களே, காலையில 7 மணிக்கு 7:15 இருக்கோங்க. ஆக்சுவலா இன்னும் ½ அன் அவர் இருக்கு நம்ம பஸ் எடுக்க. ஸோ நம்ம பஸ் பழனியிலிருந்து எடுத்து ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல், மதுரை வழியா ராமேஸ்வரம் வரைக்கும் போகும். ஆரப்பாளையம், மாட்டுத்தாவணி எல்லா பஸ் ஸ்டாண்டுக்கும் போயிட்டு தாங்க போகுது. மதுரையில் இருக்கிற 2 பஸ் ஸ்டாண்டுக்கும் பைபாஸ் ரைடர் சூப்பரா இருக்குல்ல. அங்க போயிட்டு விட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ராமேஸ்வரத்துக்குள்ள நமக்கு அங்கிருந்து ட்ரெயின் வேற இருக்கும், ஃபர்ஸ்ட் டே ட்ரெயின் பார்க்கலாம். நம்ம லக்கு இல்லாட்டி அங்கிருந்து ஏதாவது ஆட்டோ, டவுன் பஸ் ஏதாவது பிடிச்சுதான் போகணும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். மக்களே, திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல நாம பஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி லைட்டா டிஃபன், ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு நாம பஸ் போட் பண்ணிடலாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஹாஃப் டே ஜேர்னி இது. திண்டுக்கல்ல 7:45 எடுத்தா நமக்கு கரெக்டா லஞ்ச் டைம் ஆயிடும். 12 மணிக்கு ராமநாதபுரம் ரீச் ஆகும். இது பேக் வியூ. இருங்க, ஹோட்டல் போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இன்டீரியர்ஸ் காமிக்கிறேன். சூப்பரா இருக்குங்க. எல்லோ கலர் ரீமாடல்டு டிஎன்எஸ்டிசி பஸ் நல்லா இருக்கு. வெல்கம் டு பழனி டு ராமேஸ்வரம் பஸ். மக்களே, பஸ் போட் பண்ணியாச்சுங்க. நம்ம ராமேஸ்வரம் போற பஸ், நம்ம புது எல்லோ கலர் பஸ்ஸஸ் எல்லாமே செம்ம சூப்பரா இருக்குங்க. இது 3+2 சீட்டர் டிஎன்எஸ்டிசி பஸ் தான். எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. சீட் குவாலிட்டிஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஸ்பீக்கர் சிஸ்டம் எல்லாம் உள்ள செட் பண்ணி வச்சிருக்காங்க, நல்லா மெயின்டைன் பண்றாங்க. சூப்பர். சோ நம்ம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தே கிளம்பியாச்சுங்க நம்ம பஸ் டுவர்ட்ஸ் ராமேஸ்வரம். சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராமநாதபுரம் வரைக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லாம போயிரும் சார். அதுக்கப்புறம் போலீஸ் விடுறத பொறுத்து தான், டிராபிக் போலீஸ் விடுவாங்களா என்னன்னு தெரியல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால ராமநாதபுரம் வரைக்கும் தான் டிக்கெட் வாங்க சொல்லியிருக்காங்க. சோ பரவாயில்ல, நம்ம எடுத்தாச்சு, நம்ம போறதுன்னு முடிவு பண்ணியாச்சுன்னா கிளம்பிட வேண்டியதுதான். சோ டிராவலர்ஸ் லைஃபே அப்படிதான், எல்லா கண்டின்ஜென்சிஸையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். டிராவல் பண்ணும்போது எப்பவுமே நம்ம நினைச்ச மாதிரி பிளான்ஸ் பெர்ஃபெக்டா அமையுங்கிறது நம்ம ரோட் ட்ரிப்க்கு வந்ததுக்கு அப்புறம் சாத்தியம் இல்லாத விஷயம். சோ அதனால எல்லா கண்டின்ஜென்சிஸ்க்கும் தயாராகி தான் நம்ம டிராவல் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களா. சோ நீங்களும் அது மாதிரிதான், எப்போவாவது டிராவல் பிளான் பண்றீங்க, போறீங்கன்னா அப்படியே பெர்ஃபெக்டா நம்ம நினைச்ச மாதிரி பிளான் அமையாட்டி நீங்க வெக்ஸ் ஆயிடக்கூடாது. ஏன்னா டிராவல் அப்படிதான், வெளியே நம்ம எதிர்பார்க்காத சமயத்துல நிறைய இந்த மாதிரி சர்ப்ரைசஸ் நமக்கு காத்திருக்கும்.
மக்களே, நம்ம போயிட்டு இருக்கிற டிஎன்எஸ்டிசி பஸ் பாத்தீங்கன்னா பழனியில இருந்து ஆல் த வே ராமேஸ்வரம் வரைக்கும் போற பஸ்ஸுங்க. சோ ரெண்டுமே வந்து என்ன சொல்றது, பிலிகிரிமேஜ் சென்டர்ஸ் சொல்லலாம். அதனால நிறைய பக்தர்கள் வந்து பழனிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் டிராவல் பண்றதுனா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். போற ரூட் வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. இங்க பாருங்களா, நம்ம திண்டுக்கல்ல இருந்து இப்ப மதுரை ஹைவேல போயிட்டு இருக்கோங்க. இது வந்து சிறுமலை அடிவாரம் நினைக்கிறேன். அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. கோடை ரோட் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ அந்த ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் வந்து இந்த ரூட்ல தாங்க இருக்கு. அவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஸ்ட்ரெச். ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் வந்து நம்ம இந்த ரூட் டிராவல் பண்றோம். ஐயோ, மெஸ்மரைசிங்கா இருக்குங்க, வேற லெவலு. நம்ம காலையில வேற டிராவல் பண்றோமா, லைட்டா மிஸ்ட் ஃபார்ம் ஆயிட்டு செம்ம சூப்பரா இருக்கு. நம்ம நாட்டுல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு நம்ம வாழ்ற காலத்துல அப்படின்னா இந்த ஹைவேஸ் டெவலப் பண்ணது தாங்க. நம்ம டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இப்போ வேற லெவல்ல ஆயிடுச்சு. பஸ்களும் வந்து நிறைய பழைய பஸ்ஸஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி எல்லோ பஸ்ஸஸா ரீபில்ட் பண்ணிட்டாங்களா. பஸ் குவாலிட்டியும் வந்து சூப்பரா இருக்கு. நமக்கு அவ்வளவு என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸா இருக்குன்னு சொல்லலாம். இப்போ எல்லாம் வந்து நம்ம இந்தியாக்குள்ள டிராவல் பண்றதுக்கு நம்ம ஸ்டேட்ல மட்டும் இல்ல, எல்லா ஸ்டேட்ஸ்லயுமே வந்து ஹைவேஸ் நல்லா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் வந்து நேஷனல் ஹைவேஸ் வந்து நல்லாவே ஆயிருக்கு. நம்ம சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்டீரியர் ரோட்ஸ் கூட நல்ல குவாலிட்டியா தான் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு சில ஏரியாஸ் தவிர. நம்ம திண்டுக்கல்ல இருந்து கிளம்பணுன்னே ஃபர்ஸ்ட் கிராஸ் பண்ற டோல்கேட்டுங்க. சோ நம்ம பஸ் பாத்தீங்கன்னா பழனியில கிளம்பி நாம போர்ட் பண்ணது வந்து திண்டுக்கல்ங்க. ஒட்டஞ்சத்திரம் வழியா திண்டுக்கல் வருவாங்க. அப்படிதான் நினைக்கிறேன், கரெக்டா எனக்கு தெரியல, பட் யூஸ்வலா அந்த ரூட் தான். சோ நம்ம திண்டுக்கல்ல போர்ட் பண்ணோமா, திண்டுக்கல்ல இருந்து போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து வந்து வாடிப்பட்டியெல்லாம் கிராஸ் பண்ணி மதுரை ரீச் ஆவாங்க. மதுரைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பரமக்குடி இதெல்லாம் கிராஸ் பண்ணுவாங்க. மானாமதுரை, பரமக்குடி, ராமநாதபுரம் எல்லாம் கிராஸ் பண்ணி தான் வந்து ராமேஸ்வரம் வரைக்கும் ரீச் ஆகும். இன்னைக்கு நம்மனால ராமநாடு வரைக்கும் தான் போக முடியுதா இல்ல ராமேஸ்வரம் வரைக்கும் விடுவாங்களா அப்படிங்கிறது நம்ம ஃபேட் தான். பட் ஆனா செம்ம சூப்பரா இருக்குங்க இந்த ரூட். ஃபர்ஸ்ட் டைம் டிராவல் பண்றது அவ்வளவு ஹாப்பியான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. நல்ல டெம்ப்ளேட் மாதிரி எல்லா டோல்கேட்ஸ் பக்கத்துலயுமே வந்து ஒரு சின்ன எக்கோ சிஸ்டம் டிராவலர்ஸ்க்காக உருவாயிருக்குன்னு சொல்லலாங்க. நம்ம ட்ரக்ஸ் எல்லாம் நிக்கிறதுக்கான ஸ்பேஸ், அதுக்கப்புறம் 2-3 தாபாஸ் இருக்கும், கெஃபேஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும், எமர்ஜென்சிக்காக ஆம்புலன்சஸ் எல்லாம் நிறுத்தி வச்சிருப்பாங்க. நம்ம ஃபாஸ்ட் ட்ராக் கார்ட்ஸ் எல்லாம் விற்கிறதுக்கு ஒரு ஸ்டால் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு டோல்கேட்லயுமே வந்து ஒரு சூப்பரான டிராவலர்ஸ்க்கான எக்கோ சிஸ்டம் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா லாங் டிஸ்டன்ஸ்ல நம்ம பஸ்ல டிராவல் பண்றோம், நிறைய பேர் பிரைவேட் வெஹிக்கிள்ஸ்லயும் டிராவல் பண்ணுவாங்க, கார்ல, பைக்ல, வேன்ஸ்ல, பிரைவேட் டெம்போ டிராவலர்ஸ்ல, இந்த மாதிரி நிறைய டிராவல் பண்றவங்களுக்கு ஒரு நல்ல குவாலிட்டி பிரேக், குவாலிட்டியான கிளீனான இடத்துல பிரேக் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி டோல்கேட் பக்கத்துல இருக்கிற எக்கோ சிஸ்டம் வந்து ஒரு ஆல் இன் ஒன் அழகுராஜாவா இருக்குன்னு சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு வந்து ஹைவேஸ்ல இருக்கிற டோல்ஸ்ல ஃபெசிலிட்டிஸ் சூப்பரா இருக்கு. சோ இப்போ பாருங்களா, நம்ம போற வழி எல்லாமே வந்து செம்ம சூப்பரான நேச்சுரல் சீனரிஸ் தாங்க. நான் இந்த ஹைவேல இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. ஃபுல்லா வந்து நிறைய தென்னந்தோப்புகள், மாந்தோப்புகள்ட்டு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குங்க. போற ஸ்ட்ரெச் ஃபுல்லாமே வந்து கண்டினியூஸா மலைத்தொடர்கள் வேற இருக்கு பாருங்க, குட்டி குட்டி மலைத்தொடர்களா.
மக்களே வெல்கம் டு மதுரை மாநகராட்சிங்க. சோ நம்ம திண்டுக்கல்ல இருந்து கிளம்பி இப்போ மதுரை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். மதுரை ஃபாத்திமா காலேஜ் கிராஸ் பண்ணி நாம திரும்பி டுவர்ட்ஸ் இங்க ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு இருக்கிற ரூட்ல தாங்க போயிட்டு இருக்கோம். இங்க பாருங்க வைகை பாலத்தை தான் வந்து கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். பரவாயில்லைங்க, வைகை ஆத்துல சம்மர் சீசன்ல கூட இவ்வளவு தண்ணி போகுது, நல்ல விஷயம் தான். சித்திரை வேற வரப்போகுது. நான் வந்து ஏப்ரல் மாசம் டிராவல் பண்ணிட்டு இருக்கேங்க. நீங்க வந்து இந்த வீடியோ ஒரு 2-3 months கழிச்சு தான் பாப்பீங்க. ஏன்னா நம்ம வந்து அட்வான்ஸ்டா நிறைய வீடியோஸ், டிராவல் வீடியோஸ் வந்து ஸ்கெட்யூல் பண்ணிடுறோம். ஏன்னா டெய்லி உங்களுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான விளாக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எஃபர்ட். நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேக்குறீங்க, ஏன் ப்ரோ 2 மாசத்துக்கு முன்னாடி நீங்க பண்ணது இப்பதான் ரிலீஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரீசன் வந்து இதுதாங்க, ஏன்னா டிராவல் விளாகர்ஸ் வந்து எப்பவுமே டிராவல் பண்ணிட்டு இருக்கணும். அதனால டிராவல் பண்ணி முடிச்சுட்டு வந்துதான் வந்து நாம எடிட் பண்ற வேலையெல்லாம் இருக்கும். எடிட் பண்ணணும், அப்லோட் பண்ணணும். சோ இந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஆன் த கோல எடிட் பண்ணி அப்லோட் பண்றதெல்லாம் கரெக்டா வராது. ஏன்னா சில சமயம் ஹாட்ஸ்பாட் ஒழுங்கா ஒர்க் ஆகாது, அப்லோட் ஆகாது. நம்ம வாய்ஸ் ஓவர் எல்லாம் கொடுத்து எடிட் பண்ணோம்னா அதுவும் கஷ்டம். அதனால டிராவல் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த எடிட்டிங் வீடியோஸ் எல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. சோ பியூரா இது மட்டும் தான் மக்களே ரீசன். சோ அதுவும் வேற நாம வந்து டெய்லி ஒரு வீடியோ வேற போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோமா, அதனால நம்ம மெதுவா பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சா கஷ்டமாயிடும். ஏன்னா நம்ம டிராவல் பிளான் பண்ணுவோம், ஏதாவது கண்டின்ஜென்சி வந்து டிராவல் டிலே ஆயிடும், இல்ல கேன்சல் ஆயிடும். சோ அந்த மாதிரி சமயத்திலயும் நமக்கு கஷ்டம். சோ ஒரு கேப் வந்துடும், நம்ம கன்சிஸ்டன்டா வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியாது, டெய்லி உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்க முடியாது. இப்படி நிறைய என்ன சொல்றது ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இனிஷியலா ஃபேஸ் பண்ணங்காட்டி தான் வந்து நாம ஸ்கெட்யூல் பண்ணி வச்சிடுறோம். சோ அதுதான் பியூரா ரீசன், ஓகேவா? வேற எந்த ரீசனும் இல்ல. சோ நம்ம ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. வைகையத்தை கிராஸ் பண்ணி வந்த உடனே வந்து ஆரப்பாளையம் தான். ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் வந்து இப்ப ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம சென்னை கார்பரேஷன்ல ஓடுற மாதிரியே இந்த லோ ஃப்ளோர் பஸ் பாருங்களேன், ஃப்ரண்ட்ல போயிட்டு இருக்கல ஏசி பஸ், அது மதுரையிலயும் ஆப்ரேட் பண்றாங்க. திருச்சியிலயும் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. திருச்சி மக்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மதுரையில நிறைய பஸ்ஸஸ் ஓடுது மதுரை மாநகராட்சிக்குள்ள. சோ நம்ம வைகையாத்த கிராஸ் பண்ணி வந்து ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு இப்ப மறுபடியும் வைகையாத்த கிராஸ் பண்ணிட்டு இப்ப மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் நோக்கி போயிட்டு இருக்கோம் மக்களே. சோ நம்ம பழனியில இருந்து ராமேஸ்வரம் போற பஸ் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான 2 பஸ் ஸ்டாண்டையுமே கவர் பண்ணிடுறாங்க, போத் ஆரப்பாளையம் அண்ட் மாட்டுத்தாவணி. நல்ல விஷயம் இல்ல? என்னங்க அங்க அவ்வளவு தண்ணி வந்த மாதிரி இருந்துச்சு நம்ம வைகையாத்துல, சடனா இங்க பார்த்தா ட்ரையா இருக்கு. ஐ திங்க் அது செக் டேம்னு நினைக்கிறேன், அந்த பாலத்துக்கு கீழே. சோ அது வரைக்கும் பார்க்கும்போது தண்ணி இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தா தண்ணியை காணோம். அந்த செக் டேம்ல ஃபில் ஆகி ஸ்பில் ஆக்கி வர வாட்டர் தான் வந்து இங்க போயிட்டு இருக்கு போல. ஆஹா, கொஞ்சம் நேரத்துல தலையில மிளகா அரைச்சிட்டாங்களேப்பா. சரி பரவாயில்ல விடுங்க, வைகையத்துல அட்லீஸ்ட் செக் டேம்ல கொஞ்சம் தண்ணி இருக்கு, அந்த அளவுக்கு சந்தோஷம்தான். சோ வாங்க நம்ம மாட்டுத்தாவணி நோக்கி போயிட்டு இருக்கோம். ஐ திங்க் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு 10-15 minutes பிரேக் விடுவாங்க. நம்ம பிரேக்ஃபாஸ்ட், ஸ்நாக்ஸ், என்ன சொல்றது, வாஷ்ரூம் பிரேக் எல்லாம் எடுக்கிறதுக்கு. சோ வாங்க மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் நோக்கி நம்ம பயணப்பட்டு இருக்கோம். மக்களே நம்ம மதுரை கிராஸ் பண்ணும் போது தாங்க எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஆஹா நம்ம டிக்கெட் பிரைஸ் காமிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ல பாத்தீங்கன்னா திண்டுக்கல்ல இருந்து ராமநாடு வரைக்கும் போறதுக்கு 155 rupeesங்க. ஏன்டா ராமேஸ்வரம் வரைக்கும் போறதுக்கு ராம்நாடு டிக்கெட் எடுத்திருக்கேன்னு தானே கேக்குறீங்க. அதான் முன்னாடியே சொன்னல, நம்ம ராமேஸ்வரத்துக்கு விடுவாங்களா என்னன்னு தெரியாது இன்னைக்கு. ஏன்னா நம்ம டிராவல் பண்ற அன்னைக்குதான் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடிஜி அவர்கள் வந்து நம்ம புதுசா கட்டின வெர்டிகல் லிஃப்ட் பாம்பன் பாலத்தை ஓபன் பண்ணி வைக்கிறாரு. இப்போ நாம போயிட்டு இருக்கிற சமயத்துல அங்க ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குங்க ராமேஸ்வரத்துல, அல்லது ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கான வேலைகள் வந்து நடந்துட்டு இருக்கும். அதனால டே ஃபுல்லாவே வந்து டிராபிக் போலீஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்களாம் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல. ராம்நாடை தாண்டி எந்த பஸ்ஸும் வந்து நம்ம மண்டபம் பாம்பன் பாலம் வழியா உள்ள அலவுடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்கோர்ஸ் பிரைம் மினிஸ்டர் வராங்கன்னா நிறைய மக்கள் வந்து போவாங்க. அது போக பாத்தீங்கன்னா கட்சிக்காரங்களும் நிறைய போவாங்க, பிஜேபி கேடர்ஸ் எல்லாம் வந்து நிறைய அசம்பிள் ஆவாங்க ராமேஸ்வரத்துக்குள்ள. அதனால அவங்க வர்ற
வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இருக்கும். அது போக பாத்தீங்கன்னா பப்ளிக்கும் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்ல இனாகிரேஷன் பார்க்கணுங்கிறதுக்காக நிறைய ரீச் ஆயிருப்பாங்க ராமேஸ்வரத்துக்குள்ள. அதனால பஸ்ஸஸையும் வந்து ஃபுல்லா அலோவ் பண்ணிட்டா நிறைய கூட்டம் ஆயிடும் அப்படிங்கறதுனால எல்லா பஸ்ஸஸையும் வந்து ராமநாடோட நிறுத்தி வைக்கிறாங்களா. பாருங்க என்னென்னலாம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. சோ அதனால நமக்கு ராமநாடு வரைக்கும் தான் டிக்கெட் கொடுத்திருக்காங்க, ராமநாதபுரம் வரைக்கும் தான். சோ ராமநாதபுரம் போனதுக்கு அப்புறம் அங்க என்ன சிச்சுவேஷனோ அதை பார்த்துட்டு தான் வந்து நமக்கு பஸ் ராமேஸ்வரத்து வரைக்கும் போகுமா இல்ல ராமநாட்ல இறங்கிட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு டிராபிக் போலீஸ் அலோவ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இன்னொரு பஸ் பிடிச்சு ராமேஸ்வரம் போகணுமா அப்படிங்கிறது தெரியும். சோ அதை அங்க போய் பார்த்துக்கலாம். பட் இப்போதைக்கு வாங்க நம்ம ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் தாண்டி இப்போ மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ரீச் ஆயாச்சுங்க. மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் நல்ல பெரிய பஸ் ஸ்டாண்டுங்க. ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் இப்பதான் ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் வந்து கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடியே வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி சூப்பரா பண்ணிருக்காங்க. பட் தென் அதுக்குள்ள வந்து நம்ம மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் வந்து கொஞ்சம் பழசான மாதிரி ஆயிடுச்சு. மெயின்டெனன்ஸ் தாங்க, கண்டினியூஸ் மெயின்டெனன்ஸ் இல்லாட்டி சீக்கிரம் வந்து பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து வேஸ்ட் ஆயிடுது அப்படின்னு தான் சொல்லுவேன். சோ மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுமே வந்து சீக்கிரம் ரெனோவேட் பண்ணும். என்னதான் வந்து புதுசா ரெனோவேட் பண்ணியிருந்தாலும் மறுபடியும் இட் கால்ஸ் ஃபார் நியூ ரெனோவேஷன் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் மோசமா தான் இருக்குன்னு சொல்லுவேன். சோ இதுதாங்க நம்ம ராமேஸ்வரம் பஸ்ஸஸ் எல்லாம் நிக்கிற ஸ்பேஸ். மக்களே கரெக்டா 9:20 ஆகுதுங்க. நம்ம 7:45 கிளம்பணும் திண்டுக்கல்ல இருந்து. 9:20 நாம மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சு. இங்க வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் ஹால்ட்டுங்க. இங்க டிஃபன் எல்லாம் முடிச்சுட்டு தான் டிரைவர் கண்டக்டர் ஏறுவாங்க. இங்கிருந்து அனதர் 2 hours நமக்கு ராமநாடு போறதுக்கு. அங்கிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் போவாங்களா என்னன்னு தெரியல. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். பார்க்கலாம் வாங்க, ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு மறுபடியும் பஸ் போட் பண்ணுவோம். மக்களே நம்ம பஸ் கிளம்பிடுச்சுங்க மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து. சோ மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா மதுரையில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் மானாமதுரை பரமக்குடி வழியா நம்ம ராமநாதபுரம் ரீச் ஆகும். சோ இந்த ஸ்ட்ரெச்சும் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். திண்டுக்கல்ல இருந்து மதுரை வந்த ரூட்டு உண்மையிலேயே செம்ம சூப்பரா இருந்துச்சுங்க. ஐயோ சான்ஸே இல்ல. நம்ம கோடை ரோடு ஏரியாலாம் கிராஸ் பண்றப்போ ஃபுல்லா அந்த சிறுமலை மலைத்தொடர்களோட அடிவாரத்துலதான் வந்து பஸ் ரூட்டே இருக்கு. அவ்வளவு கண்கொள்ளா காட்சிங்க. சான்ஸே இல்ல. செம்ம கிரீனிஷா வேற லெவல்ல இருந்துச்சு. நம்ம மதுரை சிட்டியுமே வந்து இன்னைக்கு பார்த்தா பொலிவா இருக்கிற மாதிரி இருக்குங்க. என்னன்னு தெரியல, மழை பெஞ்சிருக்கு நைட்ல எல்லா பக்கமுமே. திண்டுக்கல்லையும் மழை, இந்த சைடும் வந்து மழை பெஞ்சிருக்கு. மேபி அதனால செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு நினைக்கிறேன் ஊரு. நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆயிருக்குங்க. நம்ம மதுரை சிட்டி வந்து நல்லாவே மாடர்ன் ஆயிட்டு வருது. வேற லெவல் தான். சோ நம்ம தமிழ்நாட்டுல தான் வந்து ஒரு சிட்டில ஃபுல் டெவலப்மெண்ட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாம எல்லா சிட்டிஸுமே வந்து நல்லா டெவலப் ஆயிட்டு வருது அப்படின்னு சொல்லுவேன். நல்ல விஷயம் தான். கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் சென்னை மட்டும்தான் டெவலப் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னு மக்கள் சொல்றதை கேட்டிருப்போம். இப்போ எல்லா சிட்டிஸ்லயுமே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்கிறத பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஏன்னா அர்பனைசேஷன் வந்து ஒரு சிட்டில மட்டுமே நடந்தா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா பாப்புலேஷன் அதிகமாயிடும், அதுக்கப்புறம் வேஸ்ட் மேனேஜ்
மேனேஜ்மெண்ட், என்விரான்மெண்ட், பொல்யூஷன், ஏர் குவாலிட்டி, அது இதுன்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குல்ல. நம்ம இந்தியால இருக்கிற பெருநகரங்கள் எல்லாம் பாக்குறோம். டெல்லி, மும்பை பாரியான ஏரியாஸ்ல ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து அவ்வளவு மோசமாயிட்டு இருக்கிறத. அதனால நம்ம டெவலப்மெண்ட்டை வந்து ஸ்ப்ரெட் அக்ராஸா பண்ணாதான் வந்து நல்லா இருக்கும். ஸோ நம்ம மதுரையில் இருக்கிற ஐடி பார்க்குங்க, இது வந்து ஹெச்சிஎல்லோட மதுரை பிரான்ச்சு எவ்வளவு பெருசா இருக்கு பாத்தீங்களா. ஸோ ஒரு பெங்களூர், சென்னையில இருக்கிற மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து மதுரையிலயும் பண்ணியிருக்காங்க ஹெச்சிஎல் டெக்கு. ஏன்னா நம்ம சிவநாடார் வந்து சவுத் தமிழ்நாடு ரீஜனை சேர்ந்தவர் தானே, அதனால இங்க அந்த பாசத்துல அவரு கட்டியிருக்காரு. நல்லதுதான், ஒரு ஆரம்பிச்சாதான் வந்து அடுத்தடுத்து நிறைய பேர் இங்க செட்டப் பண்ணுவாங்க. மக்களே, நம்ம மதுரை மேலமடை பாண்டிமுனீஸ்வரர் கோவில் தாண்டி போயிட்டு இருக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா மதுரையிலிருந்து டுவர்ட்ஸ் மானாமதுரை, ராமநாதபுரம் ரூட்ல போயிட்டு இருக்கோம். நம்ம மதுரைனாலே வந்து இந்த சாங் தான் ஞாபகம் வரும்ல. சோ இதோ உங்களுக்காக ஒரு சின்ன பிட் பாடி காமிக்கிற பாருங்க. மதுரை குளுங்க குளுங்க நீ நையாண்டி பாட்டு பாடு, பொழுதி பறக்க பறக்க நீ போடாத ஆட்டம் போடு, இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும், வந்து நின்னு ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து சொல்லும். மதுரை குளுங்க குளுங்க நீ நையாண்டி பாட்டு பாடு, பொழுதி பறக்க பறக்க நீ போடாத ஆட்டம் போடு, இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும், வந்து நின்னு ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து சொல்லும். வந்தார வாழ வச்ச ஊரு, புயல் வந்தாலும் அசையாது பாரு, எங்க தென்னாட்டு சிங்கம் வந்து முன்னேற்றி கொண்டு வந்த பொன்னான கதை உண்டு கேளு. அன்னை வந்தார வாழ வச்ச ஊரு, புயல் வந்தாலும் அசையாது பாரு, எங்க தென்னாட்டு சிங்கம் வந்து முன்னேற்றி கொண்டு வந்த பொன்னான கதை உண்டு கேளு, அந்த பொன்னான கதை உண்டு கேளு. ஊரு மகிழ்ந்திடணும், நாடு செலுத்திடணும், சாமிய கும்பிட்டுக்கோ பூமி விளையும் அப்போ. ஊரு மகிழ்ந்திடணும், நாடு செலுத்திடணும், சாமிய கும்பிட்டுக்கோ பூமி விளையும் அப்போ. கோயில் குழந்தா ஊருக்கு அழகு, கோயில் இல்லா ஊர விளக்கு, கோயில் குழந்தா ஊருக்கு அழகு, கோயில் இல்லா ஊர விளக்கு, இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும், வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும். மதுரை குளுங்க குளுங்க நீ நையாண்டி பாட்டு பாடு, பொழுதி பறக்க பறக்க நீ போடாத ஆட்டம் போடு. என்ன மக்களே, கரெக்டா சிங்காச்சா? நம்ம மதுரை கிராஸ் பண்றதுக்கும் இந்த சாங்குக்கும் வேற லெவல் வைபுங்க. சோ நான் ஏற்கனவே சொன்ன தெரியுமா, இன்னைக்கு காலையில கிளம்புனதுல இருந்தே வந்து செம்ம வைபா இருக்குங்க. சூப்பரா நைட்டு மழை பெஞ்சதுனால காலங்காத்தால நம்ம ஹைவேல போற வழி எல்லாமே வந்து செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கு. திண்டுக்கல் சிறுமலை ஏரியா கிராஸ் பண்ணதாகட்டும், மதுரையில இருந்து இப்ப நாம ராமநாதபுரம் போற ரூட் ஆகட்டும், எல்லாமே வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். நீங்களும் விர்ச்சுவலா பார்த்து என்ஜாய் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, மேல பரமக்குடிக்கு வந்து இன்னும் 70 கிலோமீட்டருங்க, ராமநாதபுரத்துக்கு 107 கிலோமீட்டரு, தனுஷ்கோடிக்கு 185 கிலோமீட்டர். சோ இன்னைக்கு தனுஷ்கோடி போற வழியில நம்ம பாம்பன் பிரிட்ஜ் எல்லாம் ஓபன் பண்றதெல்லாம் கவர் பண்ணலாம்னு நினைச்சோம். பட் ஆனா ராமேஸ்வரத்துக்குள்ள விடுவாங்களா என்னன்னு தெரியல. பட் தென் நம்ம வெயிட் பண்ணி போயிட்டு கவர் பண்ணி உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா அந்த வீடியோ மட்டும் நான் உடனே போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ ஏற்கனவே நீங்க பார்த்திருப்பீங்க அந்த வீடியோ, பார்க்காம இருந்தா பாருங்க. நியூ பாம்பன் பிரிட்ஜ் ஓப்பனிங்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போட்டிருப்பேன். செம்ம சூப்பரா இருக்கும் தான் நினைக்கிறேன். பார்ப்போம்.
மக்களே, இப்ப நாம மானாமதுரை பஸ் ஸ்டாண்ட் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோங்க. சோ நம்ம மதுரையில இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் நம்ம கிராஸ் பண்ற ஒரு பெரிய டவுன் பாத்தீங்கன்னா மானாமதுரை. மானாமதுரையில இருந்து அடுத்து நாம பரமக்குடி வழியா ராமநாதபுரம் ரீச் ஆகும். சோ இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம மானாமதுரை சைடெல்லாம் வந்து டிராவல் பண்றது. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஹைவே உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்குங்க. செம்ம சூப்பரா இருக்கு. டிராவல் வந்து அவ்வளவு பிளசண்டா இருக்கு. மார்னிங்ல இருந்தே வந்து நான் இதோட 3வது டைம் சொல்றேன்னு நினைக்கிறேன். செம்ம சூப்பரான டிராவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஒரு அழுங்கல் குழுங்கல் இல்லாம அவ்வளவு சூப்பரா இருக்கு ஹைவே. இங்க பாருங்களேன், வியூஸ மட்டும் சும்மா பட்டே கிளப்புன்னு தான் சொல்லணும். சோ இது வந்து ரயில்வே லைனுக்கு மேல போற ஒரு ஓவர் பிரிட்ஜுங்க. இங்க பாருங்களா, கீழே நிறைய வந்து மார்ஷ்லேண்ட்ஸ் இருக்கு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸா இருக்குங்க கீழே. இங்க மார்ஷ்லேண்டுக்குள்ள இருக்கிற செடிகள் எல்லாம் பாருங்களா, ஒரு மாதிரி பிங்கிஷ் கலர், பிங்கிஷ் அண்ட் வயலட் கலர் கலந்த மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான லேண்ட்ஸ்கேப்புங்க. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இல்லாத லேண்ட்ஸ்கேப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு ஒரு மாதிரி எல்லா ஒரு கலந்த கலவை தான் நம்மளோட லேண்ட்ஸ்கேப்பு. ஒவ்வொரு ஏரியாலையும் டிராவல் பண்ணும்போது அவ்வளவு சூப்பரா இருக்கும். சோ நாம சக்சஸ்ஃபுல்லா பார்த்திபனூருங்கிற இடத்துல ராமநாதபுரம் மாவட்டத்துக்குள்ள என்டர் ஆயாச்சுங்க. வெல்கம் டு ராமநாதபுரம் சமஸ்தானம் மக்களே. சோ நாம திண்டுக்கல் மாவட்டத்தை கிராஸ் பண்ணி, மதுரை மாவட்டத்தை கிராஸ் பண்ணி, சிவகங்கை மாவட்டத்தை கிராஸ் பண்ணி இப்போ ராமநாதபுரத்துக்குள்ள வந்தாச்சுங்க. சோ இன்னும் வந்து ஒரு 30 to 40 மினிட்ஸ் தான் நம்ம ராமநாதபுரம் ரீச் ஆயிடுவோம். சோ கடவுள் புண்ணியத்துல நம்மள ராமேஸ்வரத்துக்குள்ள விட்டாங்கன்னா நல்லா இருக்கும். இல்லாட்டி அங்க வெயிட் பண்ணி சாயங்காலம் தான் பஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், ராமநாதபுரம் ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். மக்களே, நம்ம மானாமதுரை தாண்டி டுவர்ட்ஸ் பரமக்குடி ராமநாதபுரம் ஹைவேல டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. அப்பா, ஒவ்வொரு ரீஜனுமே ஒவ்வொரு மாதிரி அழகா இருக்குங்க. இன்னைக்கு ஃபுல்லா கிளவுட்ஸ் மூடிக்கிட்டு வானம் வேற வந்து மப்பு வந்தாரமா இருக்கா. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் வைப்ஸா இருக்குங்க இன்னைக்கு டிராவலு. ஐயோ, சான்ஸே இல்லைங்க. நம்ம தேவர் மகன் படத்துல ஒரு சாங் வரும் தெரியுமா, அந்த சாங் தாங்க ஞாபகம் வருது. சோ இதோ உங்களுக்கு ஒரு 2-3 ஸ்டான்ஸா பாடி காமிக்கிற பாருங்க. என்ன சொல்ல மண்ணு வாழோம் டிங்கிடாங்கு டிங்கிடாங்கு டிங்கிடாங்குடோய், மத்தவங்க கண்ணு பாடும் டிங்கிடாங்கு டிங்கிடாங்கு டிங்கிடாங்குடோய். என்ன சொல்ல மண்ணு வாழோம், மத்தவங்க கண்ணு பாடும், அந்த கதை இப்ப உள்ள சந்ததிங்க கேட்க வேணும். நம்முயிர்க்கு மேல மானோ மரியாத, மானோ இழந்தாலே வாழ தெரியாதே. பெருசெல்லாம் சொன்னாங்க, சொன்னபடி நின்னாங்க, குணத்தால் மனத்தால் கலைமானாங்க. போற்றி பாடடி பொன்னே, தேவர் காலடி மண்ணே. முன்னோருக்கு முன்னோர் எல்லாம் டிங்கிடாங்கு டிங்கிடாங்கு டிங்கிடாங்குடோய், இன்னாருன்னு கண்டு கொள்ள டிங்கிடாங்கு டிங்கிடாங்கு டிங்கிடாங்குடோய். முன்னோருக்கு முன்னோர் எல்லாம் இன்னாருன்னு கண்டு கொள்ள, ஏடெடுத்து எழுதி சொல்ல 1 2 3 அல்ல. முக்குளத்தோர் கல்யாணந்தா, முத்து முத்து கம்பாளந்தா, எக்குளமும் வாழ்த்து சொல்லும் எங்களுக்கு எக்காலந்தாம். அழகான சரிசோடி ஆன மேல அம்பாரி, கணக்கா வழக்கா கடல் போலேறாலும் போற்றி பாடடி பொன்னே, தேவர் காலடி மண்ணே. தெற்கு தசை ஆண்ட மன்னரினந்தா, முக்குளத்தைச் சேர்ந்த தேவர் மகந்தா, போற்றி பாடடி பொன்னே, தேவர் காலடி மண்ணே.
சோ இந்த சாங் பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து நம்ம முத்துராமலிங்கம் இருக்காரு இல்லைங்களா, சோ அவரை வந்து பெருமைப்படுத்துற மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ண சாங் தான் தேவர் மகன் படத்துல. சோ ரொம்ப ஆப்டா நம்ம இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணும்போது கரெக்டா மேட்ச் ஆயிருங்க. ஏன்னா அவரோட சொந்த பூமி இது, ராமநாதபுரம் மாவட்டம் தான். சோ ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் டிராவல் பண்றதுனால ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் வைப் இந்த ஏரியாலாம் பார்க்கும்போது, நம்ம ஏற்கனவே வந்து நம்ம எப்பக்னேஷா டிராவல் சேனல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ சின்ன வயசுல வந்ததுங்க. அப்போ இந்த மாதிரி என்ன சொல்றது, ஏரியாஸ் பத்தி எல்லாம் தெரியாது. சும்மா நம்ம டிராவல் பண்ணோமா போனோமா பார்த்தோமா வந்தோமான்னு இருக்கும். இப்போ சேனல் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒவ்வொரு ஏரியாவுக்கு போகும்போதும் அந்த ஏரியாவோட ஸ்பெஷாலிட்டி, அந்த ஏரியால இருந்த பெரிய மக்கள், இவங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போது, ஸோ ஒவ்வொரு டிராவல் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். சோ இப்ப வந்து நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர், அதுக்கப்புறம் நிறைய அரசியல் எல்லாம் வந்து ரிஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தவர், சொசைட்டில நிறைய ரிஃபர்மேஷன்ஸ் கொண்டு வந்தவர். ஸோ அவரோட பூமியில இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்கிறது நினைக்கும் போதே ரொம்ப பெருமையா இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா நம்ம அப்துல் கலாம் அவர்களோட ஊரும் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் தான், நம்ம ராமேஸ்வரம் தான். ஸோ இன்ஃபேக்ட் வந்து நம்ம பாம்பன் பிரிட்ஜ் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் புதுசா இப்போ ட்ரெயின் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, பாம்பன் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு, தாம்பரம் இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும். சோ இந்த மாதிரி ட்ரெயின்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண ரிக்வெஸ்ட் பண்ணாரா சென்ட்ரல் கவர்மெண்ட்ட நம்ம அப்துல் கலாம் ஐயா இருக்கிறப்பவே. சோ அவரோட கனவு வந்து இப்போ ஒவ்வொன்னா நிறைவேறிட்டு இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்பவே ஹாப்பியா தான் இருக்கு. சோ இன்னுமே வந்து நமக்கு இன்னும் பாரதியோட கனவு இருக்கு இல்லையா, நம்ம ஸ்ரீலங்காக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பாலம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சேதுவை மேடுருத்தி பாலம் அமைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதையில பாடியிருப்பாரு. ஸோ அதெல்லாம் வந்து ரியாலிட்டியில சாத்தியமா என்னன்னு தெரியல. ஏன்னா ராமர் பாலம் இருக்கு, ஆர்கியாலஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்தது, அது இதுன்னு நிறைய சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது போக பாத்தீங்கன்னா எக்கோ சிஸ்டமும் வந்து நம்ம மன்னார் வளைகுடால நிறைய புயல்கள் எல்லாம் வரதுனால பிராக்டிக்கலா அது கட்டுறதும் பாசிபிளா என்னன்னு தெரியல. பட் தென் டெக்னாலஜி, இன்ஜினியரிங் மார்வல் எல்லாம் வந்து நினைக்கணும்னு நினைச்சா பொலிட்டிக்கல் வில் இருந்தா பண்ண முடியும். என்ன சொல்றீங்க? நம்ம லண்டன்ல இருந்து பாரிஸ் வரைக்கும் நடுவில் இருக்கிற இங்கிலீஷ் சேனல்ல அண்டர் கிரவுண்ட்ல மெட்ரோ கனெக்டிவிட்டி டியூப்னு சொல்லுவாங்க, அதுவே அவங்க பல காலத்துக்கு முன்னாடியே கட்டிட்டாங்க. சோ நாம மேல கட்டினா தானே புயல் வந்து இது பண்ணும். நாமளும் ஒரு டியூப் சிஸ்டம் மாதிரி கடலுக்கு அடியில மன்னார் வளைகுடால ஒரு ட்ரெயின் கனெக்டிவிட்டி, ட்ரெயின் அண்ட் பஸ் கனெக்டிவிட்டி ரெண்டும் அண்டர் கிரவுண்ட்ல அமைக்க முடியாதா என்ன? சோ எல்லாம் நினைச்சா முடியும். அதுக்கான எக்கனாமிக்கல் இதுவும் நமக்கு தேவைப்படும். சோ பார்ப்போம். நம்ம கனவு காண்றது தானே ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் கனவு மெய்ப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்க வேண்டியதுதான். சோ சூப்பருங்க. சோ இந்த வைப்ஸோடவே வந்து நாம ராமநாதபுரம் ரீச் ஆயாச்சு மக்களே. சோ வாங்க இறங்குறதுக்கு ரெடியாவும். இங்கதான் தெரியும் நம்ம ராமேஸ்வரம் போக முடியுமா. மக்களே டைம் கரெக்டா 12:10 ஆகுதுங்க. நம்ம 7:45 கிளம்பி 12:10 ராமநாதபுரம் ரீச் ஆயாச்சு. செம்ம சூப்பரான ரைடுங்க. மதுரை வழியா வந்த இந்த டிராவல் செம்ம சூப்பரா இருந்துச்சு. என்ன அன்பார்ச்சுனேட்லி நம்ம மோடிஜி வர்றதுனால ராமேஸ்வரம் வரைக்கும் போகல, ராம்நாடோட நிறுத்திட்டாங்க. சோ மக்களே, நம்ம திண்டுக்கல்ல இருந்து ராமநாதபுரம் வரைக்கும் வந்த இந்த டிஎன்எஸ்டிசி பஸ் ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from ராமநாதபுரம். See you.